இறை இயேசுவிற்குள் பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் புதன்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை திருவசனங்கள் 11-19 முடிய. இந்த பகுதியிலே இயேசுவின் ஜெபத்தில் தம் சீடர்கள் எல்லோரும் ஒருவராய் இருக்கும்படியும் உலகம் இயேசுவின் சீடர்களை பின்தொடர வேண்டும் என்றும் நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என மன்றாடுகின்றார். நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமாக இருந்தாலும் அந்த கடவுளின் விருப்பத்திற்கே முடியாது என்று ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் வாழ்கின்ற சுதந்திரம் நமக்கு தரப்பட்டுள்ளது. எனவேதான் இயேசு விரும்பிய ஒற்றுமை இன்று வரை காண முடியாதவையாக இருந்து வருகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடியார் இதனை நாம் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடப்பதற்கான காரணங்கள், அதற்கான காரணமானவர்கள் வெளியில் கிடையாது, நமது மத்தியில் இருக்கின்றனர் என்று கூறுகின்றார். மேலும் உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களை தம்மிடம் திசை திருப்பும் அளவிற்கு உண்மையை திரித்து கூறுவர், எனவே விழிப்பாயிருங்கள் என்று கூறுகின்றார். உண்மையை சுயநலத்திற்காகவோ வேறு காரணத்திற்காகவோ திரித்து கூறுகின்ற பொழுது அங்கு பிளவுகளும் பிரிவினைகளும் ஏற்படுவதை தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தின் அல்லது ஒரு குடும்பத்தின் இருக்கின்ற நபர்களிடையே வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களும் பிரச்சனைகளும் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால், வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களின் பின்னணியில் உறவுகள் ஆளப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் உள்ளது. காரணம், இணைந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வதன் மூலம் அவர்களிடையான பிணைப்பு அவர்களுக்கு தெரியாமலே ஆளப்படுகின்றது. இதன் மூலம் உறவின் உத்வேகத்தை அதிகரிக்கத்தான் முடியும், குறைக்க முடியாது. பொதுவாக மூங்கில் காடுகள் எரிவதற்கு வேறு காரணங்கள் தேவையில்லை. அவை ஒன்றோடு ஒன்று உரசினாலே போதுமானது. நாம் நம்மையே அழித்து கொள்ள நமக்குள் உள்ள உரசல்களை போதுமானவை. வெளியிலிருந்து எதுவும் தேவையில்லை. எனவே இயேசுவின் போதனைகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் கடவுள் ஆட்சியில் சாட்சிகளாக மாற முடியும். இயேசுவை நம் வாழ்வில் வழிநடத்த அனுமதித்து அவருடைய போதனைகளின்படி வாழ முயற்சிப்போம். ஜெபம். இறைவா, இன்றைய நாளில் எனது பேச்சும் செயல்பாடுகளும் ஒற்றுமையின் கருவிகளாக இருக்க வரம் தாரும்.